வேலைக்காரி எபிசோடு 10ல் என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது? நம்ம தமிழுக்கும் கலைக்கும் மேரேஜ் நடக்குமா? நடக்காதா? நம்ம கலையோட அம்மா ஏதாவது சதி திட்டம் போட்டுட்டு மறுபடியும் கல்யாணத்த நிறுத்திடுவாங்களா? அப்படிங்கிற எல்லா அப்டேட்டையும் இந்த வீடியோல பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையா வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேலைக்காரி 10வது எபிசோடில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. 9th எபிசோடு நம்ம பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம தமிழ் தான் நம்ம அண்ணனோட பொண்ணு அப்படின்னு நம்ம கலையோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு நடக்க போகுது 10th. அது எப்பா வேற மாதிரி தரமான ஒரு எபிசோடாக இருக்க போகுது. அதாவது 10ல் நம்ம கலையோட அம்மா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு நம்ம அண்ணனோட பையனாக தான், அதாவது அண்ணனோட பொண்ணாக தான் இருக்கும். அதனால் எல்லா சொத்தும் நம்ம கையை மீறி போயிடும். அண்ணனுக்கு அண்ணனோட புல்லுக்கு தான் போயிடும். அதனால் நம்ம கலை தான் நம்ம தமிழ் தான் நம்ம அண்ணனுடைய புள்ளையா இருக்கும். அதனால் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை காத்துட்டு இருக்கு. தமிழ் அவங்க அண்ணன் பொண்ணே கிடையாது. என்னடா இப்படி குண்டை தூக்கி போடுற அப்படின்னா அதுதான் உண்மையே. ஆனால் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை காத்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம கலையோட அம்மாவுக்கு தெரியாதுல்ல, தமிழ் தான் அண்ணனோட பொண்ணு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அதே மாதிரி கலையும் தமிழும் மேரேஜ் ஆகுமோ ஆகாதா? மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம கலையோட அம்மா பிளான் தவற போட்டுட்டு இருக்காங்க. இப்போ தமிழை நம்ம கலைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லா சொத்தையும் நமக்கே நம்ம பையனுக்கு வந்துடும். நம்ம கௌரவமாக வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அண்ணனும் அண்ணனோட ஒய்ஃபு எல்லாமே இறந்துட்டாங்க. இந்த பொண்ணு மட்டும் எப்படி தப்பிச்சுது? இதே ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. சரி, ஓகே, இந்த பொண்ணு ஃபோட்டோ வச்சுருக்குன்னா அப்போ தமிழ் தான் நம்ம அண்ணன் பொண்ணு. அதனால் நம்ம மேரேஜ் பண்ணி வச்சுட்டாக்கா இந்த கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சதுன்னா எல்லா சொத்துமே நமக்கு தான். பிஸ்னஸில் இருந்து எல்லாமே நமக்கு தான். ஆனால் இது உண்மையாக இருக்குமா இல்லையான்னு ஆராயாமல் இவங்க தமிழுக்கும் கலைக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்களா இல்லையா? மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கு இல்லையா? இங்கே நம்ம கலையோட அம்மா எப்படியாவது மேரேஜ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிட்டா மறுபடியும் அவளை வேலைக்காரியை அடிமையை பண்ணிடலாம். ஏன் அப்படின்னாக்கா அந்த சொத்து முழுக்க நம்ம பையனுக்கு வந்துடும் இல்லையா? அடிமையாக இருக்கலாம்ல. இப்போ என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, ஏன்னா இந்த சொத்து முழுக்கவே நீ சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 10th எபிசோடு 11th 12th மிகப்பெரிய ட்விஸ்ட்டை காத்துட்டு இருக்குது. ஆனால் தமிழ் அண்ணனுடைய பொண்ணு கிடையாது. ஆனால் இப்போ இது யாரா அப்படின்னாக்கா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அதாவது தமிழோடைய அவளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஃபோட்டோ தான் வச்சுட்டு அவள் அழுதுட்டு இருக்கா. எங்கே என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு போயிட்டு இருக்குது. என்னடா இது, ஷாக்கு மேலே ஷாக்கு. சரி, ஓகே, அவங்க ஃப்ரெண்டை தானே அவங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வேலைக்காரை சேர்ந்து இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எங்கே போனான்னு தெரியாமல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம கலையுடைய அம்மாவுக்கு தெரியாது இல்லையா? இந்த மாதிரி ட்விஸ்ட்டு நடந்துட்டு இருக்குது. சரி, தமிழாக தான் இருக்கும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது. இது எப்படி நம்ம தெரிஞ்சிக்க முடியாது இல்லையா? அதனால் சரி, நம்ம டேரெக்டாகவே கல்யாணமே பண்ணி வச்சுருவோம் தமிழுக்கு கலைக்கும் அப்படின்னு பண்ணுறாங்க. ஆனால் கல்யாணமும் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் மிரட்டுறாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ அண்ணனோட பொண்ணு தான், அந்த ஃபோட்டோவை பார்த்து தெரிஞ்சுட்டேன். இப்போ நீ என்ன பண்ணுன்னா இந்த சொத்து முழுக்காவே எங்கள் பையன் பேரில் எழுதி வைக்கணும். அதனால் நீ ஒரு சைன் போடணும் அப்படிங்கிற மாதிரி 11th 12th எபிசோடில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுதுங்க. ஆனால் இங்கே நான் தமிழ் ஓகே தான், ஆனால் நான் உங்களுடைய அண்ணன் பொண்ணு கிடையாது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாரடி அப்படின்ற மாதிரி மாமியை கேட்க, இது நான் கிடையாது, இது என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இவ்வளோ தேடி தான் நான் வேலைக்காரியாக ஒவ்வொரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் தான் தப்பு கணக்காக போட்டு உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு போயிட்டு இருக்குது. இது வரப்போகிற எபிசோடில் 11th 12th ரியல் எபிசோடை பாருங்கள். இன்னும் வேறு மாதிரி ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்குது. ரொம்ப 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 சுவாரஸ்யமாக இருக்க போகுதுங்க. சரிங்க, தமிழுக்கும் கலைக்கும் இந்த கல்யாணம் முடிஞ்சுதா? அதுவே பெரிய ஹாப்பி தான். ஹாப்பியாக இருந்தாலும் மறுபடியும் நம்ம கலையே தமிழை கொடுமை மேலே கொடுமை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதனால தான் கல்யாணம் பண்ண வச்சேன், இதை எங்கள் பையன்கிட்ட சொல்லி மிரட்டினேன், உன்னை சும்மா விட மாட்டேன், கழுத்தை பிடிச்சி வேலை தலையிடுவேன், என்ன ஒன்றும் பண்ணிவிடுவேன் அப்படி இப்படின்னு இன்னும் மிரட்ட போடுறாங்க. 11th 12th தேர்ட் எபிசோடில் சும்மா தரமான இருக்க போகுதுங்க. இதில் நம்ம தமிழுக்கும் கல்யாணம் நல்லபடியாக கல்யாணம் முடிதா இல்லையான ரியல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இன்னும் ஒரு 5 days மட்டும் வெயிட் பண்ணிட்டுருங்க. 10th எபிசோட தரமாக ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்குங்க. அடுத்து நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துடுறீங்க,
இல்லை நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பபாய். டேக் கேர்.